Hi students, good evening to all. Today we are going to continue the lesson Unit 3 Geography India Agriculture. Now we are going to continue the lesson Indian Agriculture Major Crops Cultivated in India. இதில் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஃபுட் கிராப்ஸ் பற்றி பார்த்தோம். வீட், மைஸ், ரைஸ், மில்லட்ஸ், பல்சஸ். நவ் வி ஆர் கோயிங் டு see the கேஷ் கிராப். கேஷ் கிராப்பில் என்னெல்லாம் இருக்குது? சுகர் கேன், டொபாக்கோ, காட்டன், ஜூட் அண்ட் ஆயில் சீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பிளான்டேஷன் கிராப், டீ, காஃபி அண்ட் ரப்பர். Horticulture crop, fruit, flowers and vegetables. Now we are going to see about the cash crop. Cash crop, the crop which are cultivated for the commercial purposes are called cash crop. Only selling by the commercial purposes. இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம cash crop அப்படின்னு சொல்கிறோம். These crops include sugarcane, tobacco, fiber crops or jute, cotton and mesta and oil seeds. இதில் என்னென்ன கிராப்லாம் கிராஷ் கிராப்பாக வருது? சுகர் கேன், டொபாக்கோ அண்ட் ஃபைபர், நார் உள்ள பொருட்களை தான் ஃபைபர் கிராப். ஃபைபர் கிராப்னால் என்னென்னா காட்டன், ஜூட், மிஸ்டா அண்ட் ஆயில் சீட்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுகர் கேன். சுகர் கேன் it is a second largest producer in the world. வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் தான் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பிரேசில், கியூபாவில் இருக்குது. அடுத்தது இந்தியா. The crop provided raw material for the sugar industry, which is the second largest industrial category of our country. இந்த raw material, இந்த சுகர் கேனை வந்து சுகர் இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறோம் நம்ம. அதிலிருந்து தான் சுகர் நமக்கு கிடைக்கிது. செகண்ட் லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டகரியில் இந்த சுகர் இண்டஸ்ட்ரி இருக்குது. பிசைட் ப்ரொவைடிங் த சுகர், குர் அண்ட் கண்டசாரி. இது வந்து சுகர் வந்து ஃபஸ்ட்டு வந்து குர் அப்படின்னு உருவாகுது. அடுத்து கண்டசாரி, வெல்லம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் குர் அண்டு கண்டசாரி. இட் இஸ் சப்ளை த மொலாசஸ் ஃபார் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி அண்ட் பேக்கேஜஸ் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரி. மொலாசஸ் அப்படின்றதுல வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது யூஸ் ஆகுது. அந்த வெள்ளைப்பாகு அப்படின்றது ஆல்கஹால் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுது. பேக்கேஜஸ், அந்த குப்பைகள், அதில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுது. இந்தியா இஸ் ரேங்க்டு தேர்ட் இன் சுகர் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் கியூபா அண்ட் பிரேசில். ஃபஸ்ட்டு சுகர் ப்ரொடக்ஷன் வந்து Cuba and another place is the Brazil and the third place is India. At the state level, Uttar Pradesh is the leading producer of sugarcane, followed by Maharashtra, Karnataka, Tamil Nadu and Gujarat. First leading producer யார் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சுகர்கேனில் ஃபஸ்ட்டு லீடிங் ப்ரொடியூசர் சுகர்கேன். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு அண்ட் குஜராத் இது அடுத்த பிளேஸில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு கேஷ் கிராப் வந்து காட்டன் பற்றி பார்க்க போகிறோம். காட்டன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் ஆஃப் இந்தியா. காட்டனும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கமர்ஷியல் கிராப். இட் ப்ரொவைடட் ரா மெட்டீரியல் டு த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியலை சப்ளை பண்ணுது. இந்தியா ரேங்க்ஸ் செகண்ட் நெக்ஸ்ட் டு சைனா இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன். இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து சைனா. About 79% of the total area production in the country contributed by the 4 state ways: Gujarat, Maharashtra, Andhra Pradesh and Punjab. 79% வந்து காட்டன் ப்ரொடக்ஷன், அதோட பங்களிப்பு 4 ஸ்டேட்டில் இருக்குது. அது எந்தெந்த ஸ்டேட்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்டு பஞ்சாப். நெக்ஸ்ட் கிராப் என்ன பார்க்க போகிறோம்? ஜூட். ஜூட் இஸ் அ டிராபிக்கல் ஃபைபர் கிராப். ஜூட்டை வந்து டிராபிக்கல் ஃபைபர் அப்படின்னு டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ரோ வெல் இன் தட் அலுவியல் சாயிலில் தான் கல்டிவேட் ஆகும். இட் ப்ரொவைடட் ரா மெட்டீரியல் ஃபார் ஜூட் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப்
கனி பேக்ஸ், என்னென்னலாம் ஜூட் இதில் செய்கிறாங்க, கன்னி பேக்ஸ், கார்பெட், ஹெசின்ஸ், ரோப்ஸ், கார்பெட்னா கால் மீதியாக இருக்குது, கன்னி பேக்ஸ் அப்படின்றது கோணிப்பை, சாக்குப்பை அப்படின்னு சொல்லுவோம், ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய பை. ஹசீன்ஸ் அப்படின்றதும் ஜூட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு பேக். ரோப்பு அப்படின்னா கயிறு. ஸ்ட்ரிங்ஸு அப்படின்னா முள்ளாக அந்த தேருக்கெல்லாம் இழுப்பாங்களே, வடமாக இருக்கும்ல அந்த இது. ரக்ஸ் அண்ட் அப்படி சாஃப்டாக இருக்கக்கூடிய கயிறு. அண்டு கிளாத்ஸ், டர்பலைன்ஸ், அப்ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து ரோப் அந்த ஜூட்டால் செய்யக்கூடிய பொருட்களை தான். வெஸ்ட் பெங்கால் இஸ் த லீடிங் ஸ்டேட் போத் இன் கல்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜூட். இதில் ஜூட்டில் லீடிங் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து வெஸ்ட் பெங்கால். கல்டிவேஷனும் இங்கே ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆகுது. த அதர் கல்டிவேஷன் ஆஃப் ஜூட் ஆர் பீகார், அஸ்ஸாம் அண்ட் மெகாலயா. இன்னொரு ப்ரொடக்ஷன் வந்து பீகாரும் அஸ்ஸாம் மெகாலயாலையும் கிடைக்கக்கூடியது. See the India outline map. சுகர் கேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மேப்பில் மார்க் பண்ண சொல்லுவாங்க. சுகர் கேன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எதை மார்க் பண்ணணும், இந்த குஜராத் அண்ட் இந்த உத்தரப்பிரதேஷ், இந்த இடத்துல உத்தரப்பிரதேஷ் இருக்குது, இதை மார்க் பண்ணால் போதும். அடுத்து காட்டன் வந்து குஜராத்தை மார்க் பண்ணால் போதும். ஜூட்டு வெஸ்ட் பெங்கால், இந்த இடத்த மார்க் பண்ணால் போதும். ஓகேவா, இதுதான் கேஷ் கிராப். அடுத்து வந்து ஆயில் சீடு அப்படின்னு கேட்குறாங்க. ஆயில் சீடு வந்து ராஜஸ்தான் மார்க் பண்ணலாம். ஆயில் சீடு வந்து ராஜஸ்தானை மார்க் பண்ணுங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். அடுத்து டீ, காஃபி, ரப்பர், மூணுமே என்ன செய்யலாம், கேரளாவை மார்க் பண்ணி. டீ இங்கே, காஃபி கர்நாடகா அண்ட் ரப்பரும் கேரளாவை மார்க் பண்ணலாம். டீ, காஃபி இங்கே, ரப்பர், ஸ்பைசஸ், இது எல்லாமே எங்கே இருக்குன்னா கேரளாவில் கிடைக்கக்கூடியது. அதனால் இப்படி மார்க் பண்ணலாம். இது 1 மார்க் கொஷின். மேப்பில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆயில் சீடு. ஆயில் சீடு த premier source of fat in the Indian diet are derived from number of crops like groundnut, rapeseed, mustard, sesame, linseed, sunflower, castor seed, cotton seed, நிக்கர் சீட் எக்ஸட்ரா. க்ரௌண்ட்நட் கடலை, ராப்பி சீட் அப்படின்றது எண்ணெய் விதையை சேர்ந்தது தான். மஸ்டர்டு கடுகு, சிசம் அப்படின்றது எள்ளு, லின்சீடு, சன்ஃப்ளவர் அப்படின்றது ரீஃபைண்ட் ஆயிலுக்கு யூஸ் பண்ணது, கஸ்டர்ட் ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகுது. This provided oil and oil cake which are used for making the lubricants, வார்னிஷ். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, லூப்ரிகன்ஸ் வாசனை பொருட்களுக்கு, வார்னிஷ் பெயிண்டில் கலந்தடிப்பாங்களா அதுக்கு, மெடிசன்ஸ், பர்ஃப்யூம், கேண்டில், சோப் அண்ட் மேன்யூர் உரங்களுக்கு, அண்ட் கேட்டில் ஃபீட், இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. Gujarat is India's largest oilseed production state. In groundnut production, India is the second largest producer in the world after China. groundnut நிலக்கடையில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸ் வந்து சைனா. ஆயில் சீல் ப்ரொடக்ஷனில் குஜராத் வந்து லீடிங் ப்ரொடியூசராக இருக்குது. இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், கேஷ் கிராப் பார்த்தோம். இப்போ பிளான்டேஷன் கிராப் பார்க்க போகிறோம். Plantation crops are cultivated for the purposes of export. Only cultivation for the export, selling purposes ku da plantation crop. These are cultivated in large estate on hilly slopes. Large estate la hilly areas la valarakudiyadhu. Tea, coffee, rubber and spices are more plantation crops of India. Tea, coffee, rubber, spices and millet, pepper, sandal, என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து என்னது, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சொல்லுவாங்களா, இதுதான் ஸ்பைசஸ். இதுதான் மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ். டீ பாருங்கள். டீ இஸ் an evergreen plant that mainly grows in tropical and subtropical climate. டீ எங்கே கல்டிவேட் ஆகுது, டிராபிக்கல்லையும் சப்ட்ராபிக்கல் கிளைமேட்லேயும் இருக்குது. Tea is the labor intensive and grow faster under light shade. எப்படி இருக்குமா, லேபர்ஸ் வந்து ஒரு சின்ன இதில் தான் செடியாக வளர்ந்துருக்கும், அதுக்குள்ளே என்ன செய்யணும், அதை ப்ளக் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக என்ன செய்யணும், அவங்க
லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். டீ பிளான்ஸ் ரெக்யர் ஹை ரெயின்ஃபால் பட் இட்ஸ் ரூட் cannot tolerate ஃபார் வாட்டர் லாக்கிங். நிறைய ரெயின்ஃபால் இதுக்கு தேவை, ஆனால் ரூட் வந்து அந்த வாட்டரை வந்து என்ன செய்ய முடியாது, லாக் பண்ண முடியாது. 2 major varieties of tea are cultivated in India. They are பொனிக்கா. இது 2 வெரைட்டி இருக்குது டீயில். பொனிக்கா அப்படின்றது வந்து என்னது, ஆரிஜினேட்டட் ஃப்ரம் சைனாவில் இருக்கிறது. அசாமிகா அப்படின்றது ஃப்ரம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. A number of hybrid varieties have been developed by mixing these two. India is the second largest producer of tea after China in the world. First tea invention பண்ணது சைனா, ஆஃப்டர் வந்து இந்தியா. Assam is the leading producer of tea in India. Assam தான் லீடிங் ப்ரொடியூசர். அதர் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்காலில் டீ நிறைய கிடைக்குது. நெக்ஸ்ட்டு coffee. Coffee is grown in shade and it grows effectively in the altitude between 1000 and 1500 meter above mean sea level. உயரம் வந்து காஃபி விளையிறதுக்கான அந்த ஆல்டிடியூட் உயரம் எவ்வளோ இருக்கணும், 1000லேருந்து 1500 மீட்டர் ஹைட்டில் இருக்கக்கூடியது. There are 2 main varieties of coffee. They are அரேபிகா. 2 காஃபி டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து அரேபிகா அப்படின்றது ஹை குவாலிட்டி கல்டிவேட்டட் மோர் இன் இந்தியா. இது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்குது. ருபஸ்டா அப்படின்றது இன்ஃபேர் குவாலிட்டி, நடுத்தரமாக இருக்கக்கூடியது. இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி குளோபலி. இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. கர்நாடகா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் காஃபி இன் இந்தியா. இட் ப்ரொடியூஸ் 71% இன் இண்டியன்ஸ் அண்ட் 2.5% இன் த வேர்ல்டு. இந்த காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா இதில் வந்து 71% வந்து கர்நாடகாவில் தயாரிக்கிறாங்க. காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து 2.5% வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பிளான்டேஷன் கிராப் வந்து ரப்பர் பிளான்டேஷன் வாஸ் வேர் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்ட் இன் கேரளா இன் 1902 தான் இதை ஆரம்பித்தாங்க. இட் நீட்ஸ் ஹாட் அண்ட் வெட் கிளைமேட் கண்டிஷன்ஸ். டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ் வேணும். ரெயின்ஃபால் 300 சென்டிமீட்டர் வேணும். டெம்பரேச்சர் அபவுட் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரெயின்ஃபால் அபவுட் 300 சென்டிமீட்டர். மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் அண்டர் த ரப்பர் பிலாங்ஸ் டு ஸ்மால் அண்ட் லேண்ட் ஹோல்டர்ஸ். த மேஜர் ரப்பர் க்ரோயிங் ஏரியாஸ் ஆர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது spices. India has been world famous for its spices since Asian time. ஏஷியன் டைமில் பிரிட்டிஷ் வந்து நம்மளோட அந்த பொருட்களை பார்த்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. This spices mostly used for flavoring and tempering cooked food and preparing the medicines, dyes, etc. பெப்பர் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது, பெப்பர் மிளகு, சில்லிஸ் மிளகாய், டர்மரிக் மஞ்சள், ஜிஞ்சர் இஞ்சி, கார்டமம் ஏலக்காய், க்ளோ அப்படின்றது கிராம்பு, அண்ட் அரிக் அப்படின்றது இதெல்லாம் என்னது நம்மளோட ஸ்பைசஸ், நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய ஸ்பைசஸ். அண்ட் நட் ஆர் த மேஜர் ஸ்பைசஸ் கல்டிவேட்டட் இன் இந்தியா. இதில் லீடிங் ப்ரொடியூசர் யார் இருக்காங்க, கேரளா இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்பைசஸ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போது ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க, ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதை கல்டிவேட் பண்ணுறது தான் ஹார்டிகல்ச்சர்ஸ். இட் ரெஃபர்ஸ் டு த கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சப்ளிமெண்ட் டு த ஹியூமன் டயட். இது வந்து நம்மளோட ஹியூமன் டயட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. அஸ் தே ப்ரொவைட் த எசென்சியல் மினரல்ஸ், விட்டமின் அண்ட் ஃபைபர்ஸ் ஃபார் மெயின்டைனிங் ஹெல்த். நம்மளோட உடம்புக்கு தேவையான மினரல், விட்டமின், நார்ச்சத்து, ஃபைபர் அதெல்லாம் கிடச்சி நம்மளோட உடம்பு வந்து என்ன செய்யுது, ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்தியா இஸ் த 2nd பொசிஷன் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ். இந்தியா வந்து 2nd பிளேஸில் இருக்குது இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கல்டிவேஷனில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரை நம்ம பார்த்தது கிராப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். என்னென்ன கிராப்ஸ் பற்றி பார்த்தோம், கேஷ் கிராப் ஆர் கமர்ஷியல் கிராப், பிளான்டேஷன் கிராப், ஹார்டிகல்ச்சர் கிராப் வரை நம்ம பார்த்துருக்கோம்.